पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नारायण எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகவதம். பகவத்கீதாவோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா தித்தீய ஸ்கந்தம், 2வது ஸ்கந்தம், பிரதம அத்தியாயம், முதல் அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது ஸ்கந்தம், முதல் அத்தியாயம் பாகவதம். சுகமுனிவர் பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சித்துக்கு பார்த்தீங்கன்னா மரண காலத்துல பண்ற உபதேசம். இந்த மரண காலத்துல பண்ற உபதேசம் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, என்னோட பரம தாத்பரியம், நான் என்னோட டீச்சிங்ஸ் ஏக்க வாக்கியதா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம். இந்த மொத்த சாஸ்திரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாக்கியமா பார்த்தீங்கன்னா சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மி, இதான் ஏக்க வாக்கியத்தான்னு பேர். மொத்த சாஸ்திரத்தையும், அது ஸ்ருதியா இருக்கட்டும், இல்ல ஸ்மிருதி கிரந்தமா இருக்கட்டும், புராணமா இருக்கட்டும், இதிகாசமா இருக்கட்டும். ஸ்ருதிகள் பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள் படிக்கிறோம். ஸ்மிருதி அப்படின்னா இப்ப பகவத்கீதை ஸ்மிருதி கிரந்தங்கள்ல வந்துருது. இதுக்கப்புறம் புராணத்தை பார்த்தீங்கன்னா டச் பண்ணணும். புராணமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறானது இல்லை. அப்ப புராணத்துல பார்த்தீங்கன்னா பாகவத மகாபுராணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயும் இந்த விஷயம்தான் சொல்லப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல கோட் பண்ணியிருந்தார். லிங்க புராணத்துல ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனః புனः இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண ஹரிஹி சதா. நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் பார்த்தீங்கன்னா படிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா உண்டாச்சு. ஆலோடிய சர்வசாஸ்திராணி, எல்லா சாஸ்திரங்களையும், ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம், இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு விசாரியச்ச புனః புனः, திரும்ப திரும்ப விசாரணை பண்ணதுக்கு பிறகு இதமேகம் சுனிஷ்பன்னம், இந்த ஒன்னே ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனா, ஒரு முடிவா, ஒரு நிச்சயமா உண்டாயிட்டு. என்ன ஆயிட்டு அப்படின்னா, தியேயோ நாராயண சதா. அந்த நாராயணனை பார்த்தீங்கன்னா சதா காலமும் பார்த்தீங்கன்னா தியானிக்க வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா சகுணமா தியானிக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா சகுணத்தை விட்டுட்டு நிர்குணமா தியானிக்கணும். அதுக்கு என்ன மெத்தட் சுவாமி அப்படின் போது, ஹரிரேக்க சதா தியேயோ பவத்பி சத்வ சம்ஸ்திதைஹி ஓமித்யேவம் சதா விப்ராஹா படத தியாயத கேசவம். ஹரிரேக சதா தியேய, ஹரிவம்சத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரர் கோட் பண்றார். ஹரிரேக சதா தியேயோ, ஹரிதான் பார்த்தீங்கன்னா சதா தியானம் பண்ண யோக்கியமானவன் ஹரி மட்டும்தான். பவத்பிகி சத்வ சம்ஸ்திதைஹி, நல்லா சத்துவகுணத்தில் நிலை நின்றவர்களால், சத்துவகுணம் பொருந்தியவர்களால் ஹரி மட்டும்தான் தியானம் பண்ண வேண்டும். எப்படி அந்த ஹரிய பண்ணணும், தியானம் பண்ணணும்? ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா, ஏ விப்ரர்களே, படித்தவர்களே, புத்திசாலிகளே, கொஞ்சோண்டு சாஸ்திர ஞானம் இருக்கிறவங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓம் இத்யேவம், ஓம் என்ற அக்ஷரத்தால் பார்த்தீங்கன்னா பட்டத்தை தியாயத கேசவம், நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஜபம் பண்ணுங்க ஓங்காரத்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க. அந்த கேசவனை பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லி தியானம் பண்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா அதை 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஆரம்பத்திலேயே பயன்படுத்திக்கிட்டே வர.
அப்போ ஒரு கன்க்ளூஷன் வரணும். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு 2 மார்க்கம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சகுண ரூபம், ஒண்ணு நிர்குண ரூபம். சகுனத்தை வந்து பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சாகர காலம் வரைக்கும் சகுனத்தையே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? கிரமமுக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடும். கிரமமுக்தி சாதனம் இந்த சகுன தியானம். ஒருவேளை நமக்கு சகுனத்தை தாண்டி நிர்குணத்துல போறதுக்கு சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிர்குணத்தை அடைஞ்சோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய சத்யோ முக்தி உண்டாகும். இந்த 2 முக்தி தான் உபனிஷதங்கள்லையும் எல்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. முக்தினாவே 2 கிரம முக்தி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய சத்யோ முக்தி. இங்கேயே முக்தி இந்த 2 தான். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிர்குணத்தை அடையிறதா இருந்தாலும் எது வழியா போய் ஆகணும் அப்படின்னா சகுனத்தை வந்து பிரீத்தி பண்ணதுக்கு பிறகுதான் நிர்குணத்தை அடைய முடியும். ஈஸ்வரனுக்கு தான் 2 ரூபங்கள் இருக்கு, சகுனம் நிர்குணம் அப்படின்னு. சகுனத்தை பிரீத்தி பண்ணாம நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ண முடியாது. நிர்குணத்தை அறியறதுக்கான அனுகிரகம், சாமர்த்தியம், புத்தி சாமர்த்தியம் நமக்கு உண்டாகாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி இல்லாதமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. அப்ப பக்திக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு சொல்லிக்கிட்டே வர. சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா பரீட்சைத்துக்கு வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே வர. 6வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நேற்று நாம் பார்த்திருக்கோம். 5-6 பார்த்திருக்கோம். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதா பயம். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபயத்தை வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை இச்சிக்கிறாங்களோ, கிரமமுக்தி இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி, அபயப்பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வாத்மனா பகவான் ஈஸ்வரோ ஹரி, சர்வாத்மாவா இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பகவான ஹரிய ஸ்ரோதவ்ய, ஹரிய பத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய சாஸ்திரங்கள் மூலமா பகவானை பத்தின சகுனத்தையும் நிர்குணத்தையும் நல்லா கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் கீர்த்திதவ்யஸ்ச, அவனை பத்தியே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப மற்றவங்களுக்கு சொல்லணும். தற்கதனம் தத் சிந்தனம் தற்கதனம், அதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லணும், மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி ஸ்மர்த்தவ்யஸ்ச, எதுக்காக சொல்லணும் எதுக்காக கேட்கணும் அப்படின்னா அது நினைவுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நல்லா திரும்ப 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 நினைவுக்கு எதை எடுத்தாலும் எனக்கு ஈஸ்வரனோட ரூபம்தான் வரணும், அது மாதிரி சிந்திக்கணும், நினைவு கொள்ளிக்கிட்டே இருக்கணும், சதா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் சுவாமி சதா ஏன் நினைக்கணும் அப்படின்னா 6வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் சுதர்ம பரிநிஷ்டயா ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. நம்ம பண்ற எல்லா சுதர்ம அனுஷ்டானங்களா இருக்கட்டும் இல்ல சாங்கிய சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம்னு சொல்லக்கூடிய சாங்கிய சித்தாந்தத்தை படிக்கிறதா இருக்கட்டும். சாங்கியம்னா என்ன அர்த்தம்? வைதிக சாங்கியம், நிரீஸ்வரவாதம் இல்ல, ஈஸ்வரனை பத்தி பேசக்கூடிய ஆத்ம அனாத்மாவை பத்தி பேசக்கூடிய அந்த சாங்கிய சாஸ்திரத்தை, ஆத்ம அனாத்ம விவேகத்தையும் இப்ப நம்ம பண்றதெல்லாம் அதான் பண்றோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றது. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசி க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா நாராயணனை ஸ்மரணம் பண்ணி இந்த தேகத்தை விடணும். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஷாவாசியத்துல சொல்லுது, கிருதம் ஸ்மார கிருதகுஸ்மார கிருதம் ஸ்மார கிருதகுஸ்மார. 18வது மந்திரம் வந்து ஈஷாவாசியத்துல சொல்லுது. யார வந்து பாத்தீங்கன்னா நீ நினைக்கணுமோ அந்த காலம் வந்து விட்டது. மனமே அந்த பகவானை நினை. நீ இதுவரைக்கும் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்தாயோ அந்த புண்ணிய கர்மங்களை எல்லாத்தையும் நினை. நீ செஞ்ச உபாசனைகளை எல்லாத்தையும் நினை. பகவான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கான சமயம் வந்தாச்சு, கடைசி காலம் வந்தாச்சு அப்படின்னு ஒரு உபாசகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமோ வந்துடும், இண்டிகேட் பண்ணுவாங்க. உனக்கு வந்து உயிர் போக போகுது அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா உபாசகன் தயாராகிறார். சதா சிந்திச்சுக்கிட்டு இருந்தவன் தன்னோட மனசை பார்த்து சொல்றான், மனசே நீ நினைவு கொள்ள வேண்டிய அந்த பகவானை நினைவு கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடைசி தாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவத்கீதையில 8th சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. உபாசகன் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தாட்டோட போகணும்.
அதே ஜீவன் முக்தனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீவன் முக்தனுக்கு இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடும். சித்தமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அவன் பிரம்மஸ்வரூபமாவே இருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் இருக்கும் போதே எந்த ஒரு நினைவுகளும் இல்லாம இருப்பான். இறக்கும் போதும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நின்று சைத்தன்யத்திலேயே இருந்துதான் அவனுக்கு உயிர் போறதுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அவன் சர்வ வியாபகமா ஆயிட்டான். தேகம் வந்து பாத்தீங்கன்னா தன்னால விழுந்து போயிடும். அப்ப ஜீவன் முக்தனுக்கு வந்து கடைசி தாட்டுன்னு ஒண்ணு அவசியம் இல்லை. அதே நேரத்துல யாரெல்லாம் கிரமமுக்தி போறாங்களோ அந்த கிரமமுக்திக்கு போறவங்களுக்கு அந்த கடைசி தாட்டு சரம விருத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கடைசி தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணமா இருக்கணும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். 7வது ஸ்லோகத்துல பிராயேன முனையோ ராஜன் நிவృத்தா விதிசேஷதா நைர்குண்யஸ்தா ரமந்தே ஸ்ம குணானு கதனேன ஹரேஹே கதனே ஹரேஹே. நல்ல நிர்குண பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்னாலும் கூட, நல்ல நிர்குண பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்னாங்களோ, விதி நிஷேதம் சொல்லக்கூடிய பூர்வபாகம், வேதத்தோட பூர்வபாகம் வந்து பாத்தீங்கன்னா செய்யாதேன்னு இருக்கு. இந்த செய்யாதேன்னு சொல்லக்கூடிய அந்த டோன்ட் டூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தோட பூர்வபாகம் கர்ம காண்டம், அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூர போட்டுட்டாங்க. விதி சேஷதா, அதுல இருந்து நீங்கியவர்களா இருக்கக்கூடிய பிரம்மத்திலேயே நிலை பெற்றவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரியோட குணானு கதனே ரமந்தே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹரியோட குணகதனத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்வதில் ரமிக்கின்றார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் மோட்சத்தை அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரியோட கதையை பேசுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் சம்பவிக்க போறதில்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூர்வ விருத்தம்னு ஒண்ணு சொல்றோம். ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்தியோட முடிவுல தான் நிர்குணத்தையும் அறிஞ்சு நிர்குணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அப்போ நிர்குணத்துல அடைஞ்சதுக்கு பிறகு கூட அந்த சகுண அரியா இருக்கக்கூடியவர் அந்த நாராயணனோட லீலைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டாகிறது, ரமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. 8வதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொன்னார், இவருக்கு பகவான் இந்த சுகருக்கு வந்து எப்படி இந்த பிராப்தி ஆச்சு, இந்த பாகவதம் எப்படி பிராப்தி ஆச்சுன்னு சொல்லும் போது இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் அதீதவான் துவாபராதவ் பிதுரு துவைபாயனாதகம். இந்த ஸ்லோகத்துல ஒரு எரர் நேற்று நான் பண்ணியிருக்கேன். இதம் பாகவதம் நாம புராணம், இந்த புராணம் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் என்ற பெயரை உடைய நாம புராணம்னு பேரு. இந்த புராணம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சம்மிதம், வேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மதத்தை உடையது, வேதத்திற்கு ஏற்புடையது. வேதத்துல சொல்லப்பட்டதுதான் இந்த பாகவத மகா புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் எங்கிருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிதுரு துவைபாயனாத் அகம் அதீதவான், அப்பாவா இருக்கக்கூடிய வியாச பகவான் இருந்து கிருஷ்ண துவைபாயனர்னு சொல்லக்கூடிய வியாசர்கிட்ட இருந்து நான் கற்றறிந்தேன். அதீதவான் எப்போ அப்படின்னும் போது துவாபராதவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் நேற்று என்ன பண்ணிட்டேன், முடிவில் துவாபர யுகத்தின் முடிவில் இருக்கிறத மாத்தி ஆதியில்னு போட்டுங்க நான் சொன்ன பாத்தீங்களா, அது தப்பு. விற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா சமாசம் பண்ணும்போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரகாஷிக்கான்னு ஒரு டீக்கா இருக்கு, அதுல சொல்லும் போது சொல்ற துவாபராதவ்னா என்ன அர்த்தம், துவாபரத்தோட ஆதியிலன்னு எடுத்துடாதீங்க, அது மாதிரி தப்பா எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதியிலன்னு எடுக்காதீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விற்பத்தி சொல்லும் போது துவாபரக ஆதிர் எஸ்ய காலசிய, எந்த காலத்திற்கு துவாபரம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆதியா இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், கலியுகத்தோட முடிவுல ஆரம்பத்துலன்னு அர்த்தம், துவாபரத்தோட முடிவுலன்னு அர்த்தம். அப்ப துவாபராதவுன்றதுக்கு அர்த்தம் துவாபர யுகத்தின் முடிவில். துவாபரம் எஸ்ய துவாபரோ துவாபரக ஆதிர் எஸ்ய காலசிய, எந்த காலத்திற்கு துவாபரம் வந்து பாத்தீங்கன்னா ஆதியா இருக்கோ, எந்த காலத்துக்கு ஆதி துவாபரம், இந்த கலியுகத்துக்கு ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாபரம் தான். துவாபரம் முடிஞ்சுதான் கலியுகம் ஆரம்பிக்குது. அப்போ அந்த கலியுகத்தோட ஆரம்பத்துல துவாபர யுகத்தோட முடிவுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுன்ற. எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னும் போது அங்க டீக்காக்காரங்க சொல்றாங்க, ஏன் அப்படின்னா
வியாசரோட அவதாரம் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா துவாபரத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாசரோட அவதாரம் நடக்கல, சந்தனு மகராஜோட சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அப்ப சந்தனு மகராஜ் இவங்களோட காலத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா துவாபரத்தோட ஆதியில பின்னாடிதான். அதனால துவாபராதவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நான் துவாபர யுகத்தின் முடிவில் அப்படின்ற அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கணும். துவாபர யுகத்தோட முடிவுல என்னோட அப்பாட்ட இருந்து வியாச பகவான்கிட்ட இருந்து நான் இந்த பாகவதம் புராணத்தை கற்றறிந்தேன் அப்படின்னு சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 9வது ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. பரிநிஷ்டிதோபி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலயா கிரஹீத சேதா ராஜர்ஷே ஆக்யானம் யததீதவான். பரிநிஷ்டிதோபி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலயா கிரஹீத சேதா ராஜர்ஷே ஆக்யானம் யததீதவான். ரொம்ப அருமையா சொல்றாரு. இவர் பிறக்கும் போதே 6 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா சுக மகரிஷி என்ன பண்றார், பூரண ஞானத்தோட இருந்தார். முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் பூரண ஞானத்தோட 6 வயசுலயே இருந்தவர். எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்தை எதுக்காக படிக்கணும்? அப்பாட்ட இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் கிம் கர்த்தவியம் கிம கர்த்தவியம் கிம் பட்டனீயம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசோயிதை வந்து நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றாரு. ஞானத்தை அடைஞ்ச பிறகு என்ன படிக்கணும், என்ன படிச்சு கொடுக்கணும், என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, அதெல்லாத்தையும் தாண்டி போயிடுறாங்க. அப்படி போனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதே ஒண்ணும் இல்லை. கிருதஜ்ஞனா ஆயிட்டா அப்படின்னா எதுக்காக பாகவதத்தை வந்து பாத்தீங்கன்னா சுக மகரிஷி படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்றார் சுகமுனிவர். பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே, ஏகாரம் லோகமா இருக்கு. பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே, நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிர்குண பிரம்மத்தில், சகுணம் இல்லை சுத்த நிர்குண பிரம்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரிநிஷ்டிதோ அபி, பூரணமா நான் நிலை பெற்றவனாக இருந்தாலும் கூட உத்தம ஸ்லோக லீலையா. உத்தம ஸ்லோக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உத்தம புருஷன். உத்தம ஸ்லோகன்றதுக்கு அர்த்தம் உத்தம ஸ்லோகங்களால் பாடப்படுகின்றவன் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட லீலையினால வந்து பாத்தீங்கன்னா கிரஹீத சேதா, என்னது ஆத்மஸ்வரூபம் இல்ல சித்தம். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஞானி புருஷனுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அந்த கர்த்திருவம் வந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா செப்பரேட் ஆயிடும். ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆயிடும். இந்த தேகம் எதனால நிற்கும் அப்படின்னா பிராரப்த கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா தேகம் நிற்கும். அந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இருக்குமா? ஆமா, சித்தம் இருக்கும். ஆனா ஞானி புருஷர்களுக்கு அந்த சித்தத்தோட என்ன ஆயிடும்? டிஸ்கனெக்ட் ஆயிடும். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாவே ஆகின்றான். அப்ப சுக மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா அவருக்குள்ளார இருக்கிற ஆத்ம தத்துவம் பிரம்மமா ஆயாச்சு, பிரம்மம் தான் அது. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? அந்த தேகத்துல வந்து பிராரப்த காலம் முடிகிற வரைக்கும் சித்தமானது இருக்கும். அந்த சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அது பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல அதுக்கு ஈடுபாடு வரும். கரண்ட் போயிடும். கரண்ட் போனதுக்கு பிறகும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணா என்ன பண்ணும்? ஃபேன் சுத்திக்கிட்டே இருந்து மெதுவா 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 நிற்கும். கனெக்ஷன் இருக்கா சுவாமி அப்படின்னா ஃபேனுக்கும் கரண்ட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை, போயிடுச்சு. ஆனாலும் சுத்துதே அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ விருத்தம் அப்படின்னு இதுக்கு பேரு. ஃபேன் கரண்ட் கனெக்ஷன் இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சோ அதே காரியத்தை கரண்ட் போனதுக்கு பிறகு கூட சுத்தி 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 மெதுவா நிக்கிற மாதிரி. வியாசர் வந்து வியாசர்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உத்தம ஸ்லோக லீலையா கிரஹீத சேதா, புத்தி வந்து இவரோட சித்தம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீலையில வந்து கிரகிக்கப்பட்டதாக, ஆக்கர்ஷணம் செய்யப்பட்டதாக. ஹே ராஜர்ஷியே பரீட்சித்தே என்ன பண்ண அப்படின்னா ஆக்கியானம், என்னோட அப்பாட்ட இருந்து இந்த பாகவத மகாபுராணத்தை கிருஷ்ணனோட கதைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவோட கதைகளை எதை அதீதவான், எந்த ஆக்கியானம் இருக்குமோ அந்த ஆக்கியானம் சொல்லக்கூடிய கதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கியா அப்படின்றதுக்கு அர்த்தம் கியான்றத அவபோதனை அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. கியா அவபோதனை. ஆக்கியானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கதை மட்டும் இல்ல,
கதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஞானத்துக்கு பேர் ஆக்கியானம் அப்படின்னு பேர். ஆக்கியானம்னா ஒவ்வொரு கதையிலையும் தத்துவார்த்தம் இருக்கு. நம்ம பாட்டுக்கு பாகவத மகாபுராணத்தை கதையா படிக்கிறோம் அப்படின்னா அது இல்லை. ஸ்ரீதரி டீக்கா மாதிரி இருக்கிற டீக்காக்களையும் நல்ல கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சவங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல தாத்துவையும் அதை பிரத்யங்களையும் பயன்படுத்தும் போது எல்லாம் டோட்டலா பார்த்தீங்கன்னா தத்துவார்த்தம் தான். ஃபுல்லா எல்லா கதைகளும் தத்துவார்த்தம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேல பார்த்தீங்கன்னா சுகர் கோட்டட் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, ஒரு கதைகளை பார்த்தீங்கன்னா புனைஞ்சிருக்கு. அந்த கதைகளை நான் பார்த்தீங்கன்னா எதை அதீத்தவான், நான் பார்த்தீங்கன்னா எங்க அப்பாட்ட இருந்து கேட்டேன், கற்றறிந்தேன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றார். அப்ப சுகமகரிஷி தன்னோட வாயிலிருந்தே சொல்றார், நான் நன்றாக நிர்குணத்தில் நிலை பெற்றிருந்தாலும் கூட கிருஷ்ணரோட லீலையினால ஆக்கர்ஷிக்கப்பட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்பாட்ட இருந்து இதை கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு தாத்பரியம். இன்னொரு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்களோட ஏதாவது ஒரு ஜீவன் முக்தர்களோட ஏதாவது ஒரு ஆக்ஷன் கூட நிரர்த்தகமா இருக்காது, லோக கல்யாணத்துக்காக இருக்கும். அப்ப சுகமகரிஷி மூலமா பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கு இந்த வித்யா போகணும், பரீட்சித்து மூலமா பாத்தீங்கன்னா இந்த கதை பாத்தீங்கன்னா மற்றவங்க மூலமா அந்த ஸ்ப்ரெட் ஆகணும். இது எல்லாம் மகாவிஷ்ணுவோட லீலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட லீலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பரவணும்ன்றது தான் வியாசரோட மனசுல இருந்தது. அதை பாத்தீங்கன்னா தன்னோட புத்திரனுக்கு உபதேசம் பண்ணார். அந்த சுகமகரிஷியும் என்ன பண்றார், பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றது மூலமா லோகத்துக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தாச்சு. இதுதான் தாத்பரியம். அப்ப அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஜீவன் முக்தர். அப்ப ஜீவன் முக்தருக்கு பாத்தீங்கன்னா அந்த கதையை சொல்றதுனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாபமும் இல்லை, ஆல்ரெடி அவரு முக்தனாவே ஆகிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் சுவாமி இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னா இதெல்லாம் விசாரம் பண்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்தியினாலேயே பாத்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஞானத்துக்கு தேவையில்லை, பக்தியே மோட்சம் அப்படின்னு இல்லைல்லப்பா. பக்தின்றது பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கான சாதனம். இந்த கிரமமுக்திக்கு சாதனமா இருக்கிற பக்தியை நம்ம என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த ஸ்டேர் கேஸ்ல ஏறுற மாதிரி இந்த பக்தியை ஏறினா மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும். ஆனா பாத்தீங்கன்னா ஞானாதேவத்து கைவல்யம், நிர்குண பிரம்மத்தோட ஞானத்தினாலதான் ஜீவன் முக்தி கிடைக்கும். சகுண பிரம்மத்தோட பக்தி எதை கொடுக்கும், கிரமமுக்தியை கொடுக்கும், சாயுஜ்ய பதவியை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 10வது ஸ்லோகம் ஆச்சாரியா சொல்ற, ததகம் தேவி தாஸ்யாமி மகாபௌரிஷிகோ பவான் யஸ்ய ஸ்ரத்ததாமாசு ஸ்யான்முகுந்தே மதிஸ்ஸதி. ததகம் தேபிதாஸ்யாமி மகாபௌரிஷிகோ பவான் யஸ்ய ஸ்ரத்ததாமாசு ஸ்யான்முகுந்தே மதிஸ்ஸதி. ததகம், ததகம்ன்றதுக்கு அர்த்தம் அகம், நான். தத்து, அந்த அப்பாட்ட இருந்து கேட்ட இந்த மகாபாகவத புராணத்தை நான் என்ன பண்றேன், தே அபித்யாஸ்யாமி, நான் உனக்கு சொல்கின்றேன். எப்படிப்பட்ட நீ, பவான் மகாபௌருஷிகோ பவான். சம்போதனம் பாத்தீங்கன்னா சொல்றாரு சுக முனிவர் பாத்தீங்கன்னா பரீட்சித்தை பார்த்து சொல்றார், நீ எப்படிப்பட்ட ஆளுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபௌருஷிகோ. மகாபௌருஷிகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌருஷிகன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா மகாபுருஷனா இருக்கக்கூடிய விஷ்ணுவோட பக்தனுக்கு பேரு மகாபௌருஷிகான்னு பேரு. மகாவிஷ்ணு பக்தனா இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தனா இருக்கக்கூடிய உனக்கு பவான், உனக்கு பாத்தீங்க அப்படின்னா பவான், நீங்க பாத்தீங்கன்னா ஏ ராஜா, நீ பாத்தீங்கன்னா மகா விஷ்ணுவின் இடத்துல நிறைய பக்தி பண்ணிட்டு இருக்க, பக்தனா இருக்க. அதனால பாத்தீங்கன்னா உனக்கு நான் என்ன பண்றேன், இந்த பாகவத புராணத்தை சொல்கின்றேன், பக்தனுக்கு சொல்லணும் இத. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு, எஸ்ய ஸ்ரத்ததாம், ஸ்ரத்ததாம் யார் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாகவத மகாபுராணத்துல ஈஸ்வரனோட லீலைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை வைக்கிறார்களோ, ஸ்ரத்தையோட இதை பாத்தீங்கன்னா கேட்கிறார்களோ, எவர்களுக்கு ஸ்ரத்தை உண்டாகின்றதோ முகுந்தே மதிஹி சியாத். எந்த முகுந்த நடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாகவத கதையில நம்ம ஸ்ரத்த வைக்க 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 இதை முறையா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், தத்துவத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும், கூட லீலைகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை கேட்க கேட்க என்ன சாமி உண்டாகும் அப்படின்னா சதீமதி சியாத் முகுந்தே.
இந்த முகுந்தனிடத்துல பகவானிடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சதி மதி சியாத். சத்தின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சதி அகைதுகி அப்படின்னு டீக்காக்காரர் சொல்றார். ஹேத்துவே இல்லாத வெறும் பக்தி அகைத்துக்க பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பண்ற பக்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துக்கமா இருக்குல்ல, ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தின்னு பிரிக்கிறோம், ஜிக்ஞாசு பக்தி எல்லாம் பிரிக்கிறோம். ஆனா பக்திக்கு லட்சணமா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா அப்படின்னு நாரதர் வந்து பக்திக்கு லட்சணம் பண்ணும் போதே சொல்றார். பக்தி சூத்திரத்துல சொல்லும் போது 2வது சூத்திரத்துல சொல்றார் சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா. பக்தின்றதுக்கு அர்த்தம் வியாபாரம் இல்லை, எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சுகமோ துக்கமோ எல்லா காலத்திலும் எனக்கு பிரியமா எனக்கு அன்பு பண்றவனா பகவான் இருக்காருன்னு எந்த ஹேத்துவும் இல்லாம அகைத்துக்க பக்தியா இருக்கணும். பகவானை பிரீத்தி பண்றது மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பகவான் எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, நீ போதும் சாமி அப்படின்னு நல்ல அன்போட பண்ற பக்தி. அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, சதி முகுந்தே. முகுந்தே சதி, முகுந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்ணாவுது மதிஹி சதி, நல்ல அன்பானது காரணமே இல்லாத பக்தியானது உண்டாகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சதிக்கு வந்து வியாக்கியானக்காரங்க நிறைய சொல்றாங்க. இந்த பக்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிதம்பரா தத்திர பிரஜா அப்படின்னு யோக சூத்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம். ரிதம்பரா தத்திர பிரஜா அப்படின்னா இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா பாவ பக்தி அப்படின்னு பேர். பெரியவங்கள்ட்ட எல்லாம் இருந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா கதை கேட்டு கதை கேட்டு கதை கேட்டு மெதுவா 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 அவன் இடத்துல ஒரு காதல் உண்டாயி அந்த பிரேம பாவம் அப்படின்னு சொல்றோம். பக்தி பாவம் பிரேம பாவம் அது உண்டாக 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 என்ன ஆகும், ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிதம்பரா அப்படின்னா சத்தியத்தை நிர்குணத்தை தாங்கக்கூடிய சாமர்த்தியம் அவங்களோட புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் உண்டாயிடும். சகுணத்தை சொல்லி 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 நிர்குணத்தை தாரணம் பண்ணக்கூடிய புத்தி சக்தி உண்டாகுது. அந்த புத்தி சக்திக்கு பேர் ரிதம்பரா அப்படின்னு பேர், ரிதம்பரா பிரஜா அப்படின்னு பேர். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆழ்வார்களா இருக்கட்டும் நாயன்மார்களா இருக்கட்டும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மீராபாய் மாதிரி இருக்க பக்தர்களா இருக்கட்டும் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காதால கேட்டிருக்கேன். அவங்க எல்லாம் பக்தர்கள் அப்படின்னு சீப்பா ஞானத்துக்கு வந்தவங்க அத்வைதம் படிக்க ஆரம்பிச்சவங்க என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் பக்தர்கள்ங்க, பாவம் இல்ல, பாவம். மீராபாய் எல்லாம் பாவம், கண்ணப்ப நாயனார்லாம் பாவம் இல்ல, ஒவ்வொரு ஆன்மா நிறைய பேர் பக்த மகான்கள் எல்லாம் பாவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அட பாவமே, அப்படிலாம் இல்லப்பா. இந்த ரிதம்பரா பிரஜான்னு சொல்லக்கூடிய அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா மதி சதி மதி முகுந்தே, முகுந்த நடத்துல வந்து அந்த ரிதம்பரா பிரஜான்னு சொல்லக்கூடிய நிர்விச்சார வைசாரத்தியம் சொல்லக்கூடிய பாவ சமாதி ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிர்குணத்தை அறியறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட், அது இருக்கிறதுலயே ரொம்ப உத்கிருஷ்டமானது அது. அதனால பக்த மகான்கள் எதை அடைஞ்சாங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. சகுணத்துல நின்று சாயுச்சிய பதவியை அடைஞ்சாங்களா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ரெண்டும் ஒண்ணுதான். சாயுச்சியத்தை அடைஞ்சா இங்க இருந்து அடுத்த ஸ்டெப்பு போய் போகணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்டேஜ் பிரம்மலோகத்துக்கு போய் அடையணும். ஆனா முக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். பிரம்மலோகத்துக்கு போய் அடைஞ்சாலும் இங்கேயே அடைஞ்சாலும் நிர்குணத்தை அறியறதுன்றது ரெண்டும் ஒரே பக்தி தான். பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறந்தது. அப்ப வந்து கதை கேட்கறதுனால நமக்கு என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டா மெதுவா 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 இந்த கதையை சிரத்தையோட பண்றதுனால ஆசுனா ரொம்ப சீக்கிரம் முகுந்தன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாவ சமாதியானது சம்பவிக்கும். இதான் தாத்பரியம். கேட்டுட்டு கை தட்டிட்டு போறது இல்லை, பாவிக்கிறது. பாவிச்சு 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 24 மணி நேரம் பாவிக்கிறது. பாவிச்சு 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 மெதுவா 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 நமக்கு நிர்குண சாமர்த்தியம் வந்தது. 11வது ஸ்லோகம் சொல்றேன். ஏதன் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். ஏதன் நிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். ஹே நிருப, 2வது லைன்ல இருக்கிறது ஹே நிருப, ஹே ராஜாவே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹே ராஜாவே, ஏதத்து நிர்வித்யமானானாம்,
இந்த உலக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றானோ, நிர்வித்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நிர்வேதம். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்திய கிருத கிருத்தேன ச குருமேவாபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டகோபனிஷத் மந்திரம் சொல்லுது. ஒரு விவேகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகணும். எது விவேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதத்துல வரும். நிஷ்காமிய கருமத்தினால ஒரு விவேகம் வரும். விவேகம் வந்த மாத்திரத்துல பரீட்சை லோகான், இந்த உலகத்தை எல்லாத்தையும் பரீட்சா பண்ணி பார்த்து, பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான், தான் அடைந்த எல்லா கர்ம பலன்களையும் பரீட்சா பண்ணி பார்த்து, ஐயோ இதெல்லாம் அனித்தியமாச்சே, நான் அடையக்கூடிய எல்லாம் அனித்தியம், அடைஞ்சதெல்லாம் அனித்தியம், இருக்கிறது பகவான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு இந்த லோக்க விஷயங்கள்ல ஒருத்தனுக்கு நிர்வேதமாயார். ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் உண்டாகணும். அப்படி உண்டாச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், குருட்ட போய் சேர்ந்துருவான். அப்ப அந்த நிர்வேதம்ன்றதுக்கு தான் இங்க வந்து சொல்லுது ஏத்தன் நிர்வித்தியமானானாம். முதல் ஆள் கேட்டகரி என்ன அப்படின்னா, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக விஷயங்கள்ல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியமானது நிர்வித்தியமானானும்னு அர்த்தம், நிர்வேதத்தை அடைந்தவர்களா இருக்காங்களோ, பகவான் போதும் நித்தியம் அதுதான், மற்றதெல்லாம் நாமரூபம் கல்பித்தம், இதெல்லாம் பொய் அனித்தியம் அப்படின்னு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி பண்ணி பாவ சமாதி உண்டாக சத்தியம் எது மித்தியா எதுன்ற ஒரு விவேகம் மெதுவா நித்தியம் அனித்தியம் உள்ள தோண ஆரம்பிச்சோம். மற்றதெல்லாம் தாற்பயம் இல்லாம போயிடும். சுவாமிகிட்டயே வந்து பாத்தீங்கன்னா லயிச்சிருக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ அவங்களுக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இச்சதாம் அகுதோ பயம் அப்படின்னா பயமில்லாத, எங்க இருந்தும் பயமில்லாத ஒரு பதவி எது அப்படின்னா மோட்ச பதவின்னு அர்த்தம். அகுதோ பயம் இச்சதாம், அகுதோ பயம் அப்படின்னா பயமற்ற அபய பதவியா இருக்கக்கூடிய மோட்சத்தை இச்சைப்படுகின்றவர்களுக்கும், யாரெல்லாம் மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அபயத்தை விரும்புறாங்களோ, எத்தனை பயம் இல்ல, பிறந்தா பயம், என்ன பிறப்போன்னு தெரியாது, இல்ல பயமா இருக்கு, இப்பவே பயமா இருக்கு, ஐயோ அடுத்த ஜென்மம் வந்தா என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது, சாமி பிறக்கவே வேணாம் சாமி, பிறக்கவே கூடாது சாமி, இந்த உலகத்துக்கு வரவே கூடாது சாமி அப்படின்னு யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அபயத்துல மோட்சத்துல விருப்பம் இருக்கோ அவர்களுக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்களா இருக்கிற யோகி நாம், அந்த முமுட்சுக்கள் வெறும் முமுட்சுக்கள் மட்டுமல்ல, யோகியாவும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் நிர்ணயித்தம், அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாதனமானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வைராகியத்தை அடைஞ்சவங்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் அபயமா இருக்கக்கூடிய மோட்சத்தை விரும்புறாங்களோ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகிகளா இருக்காங்களோ, இந்த 3 ஒவ்வொன்றுத்துக்கு விசேஷனம், எல்லாத்தையும் விசேஷ பாவத்துல போட்டீங்க அப்படின்னா வைராகியத்தை அடைந்து மோட்சத்தை விரும்பக்கூடிய யோகிகளுக்கு என்ன சாதனம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சாதனம் சொல்லப்பட்டிருக்கு, நிர்ணயித்தம் அப்படின்னா நிர்ணயம் பண்ணப்பட்டு கன்க்ளூஷன் சொல்லப்பட்டிருக்கு. என்ன கன்க்ளூஷன்? ஹரேர் நாமானு கீர்த்தனம், ஹரியோட நாம கீர்த்தனைய பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உபாயம், மோட்சத்துக்கு உபாயம். சகுணத்தை அடையறதுக்கு கிரமமுக்திக்கும் அதுதான் உபாயம், நிர்குணத்தை அடையறதுக்கும் அதுதான் உபாயம் என்று நிர்ணீத்தம் அப்படின்னா நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நான் அதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தோனியா அந்த ஸ்லோகத்தை விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பூர்வ பாகத்துல இருக்கிற சங்கர பாஷ்யத்தை படிச்சு காட்டினேன். எது நிர்ணயம் அப்படின்னும் போது ஹரிரேக சதாத்யேயோ, ஒரே ஒரு விஷயம்தான், ஹரிதான் சதாத்யேயம், தியானிக்கத்தக்கவன். யாருனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பவத்பிகி சத்வ சம்ஸ்திதை. நல்ல லிங்க புராணத்துல இருக்க ஸ்லோகத்தை ஆச்சாரியர் 3 முறை சொல்றார், அந்த இடத்துல திரும்ப சொல்றார். அப்ப கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கன்க்ளூஷன். யாரெல்லாம் வந்து வைராக்கியத்தை அடைஞ்சவங்களோ, ஞானிய மோட்சத்தை விரும்புறாங்களோ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகிகளா இருக்காங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஓங்காரத்தினால அந்த கேசவனை திரும்ப தியானம் பண்ணிக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு பஜன் பாடுறது இல்லை, சுண்டலம் இது பண்ணிக்கிட்டு யாருக்கும் வைராக்கியம் வரமாட்டேங்குது. யாராவது வந்து பாத்தீங்கன்னா பஜன்ஸ் பண்றவங்களுக்கு எனக்கு 2-3 பேர் தெரியும், ஐயோ மகா போகிகளா இருக்காங்க, ட்ரூப் ஆயிட்டாங்க, மியூசிக் ட்ரூப் மாதிரி ஆயிட்டாங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்கார். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சின்மயா மிஷன் சுவாமி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாடுற ஆரம்பித்தார். மெதுவாக என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெரிய ட்ரூப்பை வந்து அமைச்சுக்கிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லா கட்டிகிட்டு இருக்கார். ஒரு கச்சேரிக்கு இவ்வளோ அப்படின்னு. அடப்பாவம் எதுக்குப்பா நீ வந்து சாது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கணும், நீ பாட்டுக்கு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ட்ரூப்பை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியது சாதுவா எதுக்காகணும். இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ அப்படின்னு போட்டு வசூல் பண்ணிட்டு பெரியவங்கெல்லாம் அப்படியா பண்ணாங்க. யார்ட்டையாவது ட்ரூப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீராபாயும் பக்த மகான்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காகவா ஏதாவது பண்ணாங்க, யோசிப்பாரு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதா காலட்சேபம்ன்றது பாகவத புராணத்தெல்லாம் சொல்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன உபாயம் ஆயிப்போச்சு. அப்ப இங்க கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் ஹரேர் நாமானு கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பகவானோட நாம கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வாஸ்தவத்துல பகவானோட நாமம் இது. ஓம் ஏகாட்சரம் பிரம்மம். ஓம் என்ற ஏகாட்சர பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சுரூப்பிய பகவான் இருக்கார் அப்படின்னு அவரோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நேதிஷ்டதமம் நாமம் மாண்டிக்க சொல்லுது. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் நேம் எது, பரம்ச அபரம்ச எது ஓங்காரம். பிரஷ்னோபனிஷத் சொல்லுது. ரொம்ப க்ளோசஸ்ட் பேர் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட பேர் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 சங்கீர்த்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம், அனுகீர்த்தனம். தஸ்ய வாச்சக பிரணவஹா, தஸ்ய வாச்சக பிரணவஹா. அவரோட நாமம் என்னது, பிரணவம். என்ன பண்ணணும் அப்படின்னா தஜ்ஜபஸ் ததர்த்த பாவனம். யோக சூத்திரத்துல சொல்லுது ஈஸ்வரனோட நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம். அதை என்ன பண்ணணும், தஜ்ஜபஹா, அந்த ஜபம் பண்ணணும். கூட அர்த்த பாவனம், அர்த்தானுபாவனம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தோட அர்த்தத்தை அகார உகார மகாரம் வரைக்கும் சகுணம், அதுக்கப்புறம் அமாத்திரா வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம். இந்த அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம் அப்படின்னு நிர்ணீதம், நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாதி சர்வஸ்ய கிருதி சம்ஸ்திதம். பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்று அறிய வேண்டும். அதையே திரும்ப 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 என்ன பண்ணணும், யுஞ்சீத பிரணவே சேத்தக நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. யுஞ்சீத பிரணவே சேத்தக சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஓங்காரத்தோட இணைச்சுக்கிட்டே இருங்க. விப்ராகா பட்டத்தை தியாயத்தை ஓம் கேசவம். இந்த ஓங்காரத்தையே ஜபிங்க, ஓங்காரத்தையே வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க. அப்படி தியானம் பண்ணி அந்த கேசவனை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே, நிர்குணமா இருக்கட்டும் சகுணமா இருக்கட்டும், யாருக்கு என்ன சாமர்த்தியமோ அதை பண்ணுங்க. சொன்னதுக்கு பிறகு 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. கிம் பிரமத்தஸ்ய பகுபிஹி பரோக்ஷைர்ஹாயனைரிஹ வரம் முகூர்த்தம் விதிதம் கடதே ஸ்ரேயசே யதஹ. கிம் பிரமத்தஸ்ய பகுபிஹி பரோக்ஷைர்ஹாயனைரிஹ வரம் முகூர்த்தம் விதிதம் கடதே ஸ்ரேயசே யதஹ. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ற. பிரமத்தஸ்ய, பிரமத்தஸ்ய அப்படின்னா கர்த்தவியத்துல மோகம் உள்ளவனுக்கு, ரொம்ப கவனக்குறைவா லேசியா எவன்லாம் இருக்கானோ அவனுக்கு பேர் பிரமத்தகன்னு பேர். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா யூடியூபை திறந்தா வந்து பாத்தீங்கன்னா பைத்தியக்கார உலகமா இருக்கு. மொத்த உலகமும் பைத்தியக்கார உலகம். என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு மோகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தவிய மோகம் இருக்கு. பெரிய பெரிய வித்வான்கள் புத்திசாலிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க உலகத்துல, அப்பா கொட்டி கிடக்குறாங்க பகவான் புத்திசாலிகள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்த்தவியம்னு தெரிய மாட்டேங்குது, என்ன கர்த்தவியம்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இளையராஜாவை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தெரியும். நல்ல பகவானோட தத்துவம்லாம் படிச்சவர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய புத்திசாலிகள்லாம் இருக்காங்க. என்ன பண்ணணும், வயசாயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு கர்த்தவியம் வந்துடணும். மரணம் நெருங்க போகுது. அப்ப மரணம் நெருங்க போகும்போது ஒரு எத்தனை காரியத்தெல்லாம் விட்டுட்டு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்திலே பாகவதம் பார்த்துட்டு இருக்கோம். அங்க சொல்லும் போதே சொல்லுது கிராமிய தர்ம நிவர்த்திஷ்ட, கிராமிய தர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும். மெதுவா பகவானையே சிந்தனை பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காரணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புத்திசாலிகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் இங்க சொல்றாரு பிரமத்தஸ்ய அப்படின்னா கவனக்குறைவு உள்ளவனுக்கு.
மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய முக்திக்கு என்ன பண்ணணும்னு யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோக்ஷைர் பகுபிகி ஹாயனைர் இக கிம், நிறைய காலம், தெரியாத காலம் இருக்கு. எவ்வளவு காலம் வந்து நம்ம வாழ்வோம்னு தெரியாது யாருக்கும். அதுக்கு பேர் பரோக்ஷைன்னு பேரு. பரோட்சமா தெரியாம எவ்வளவு காலம் உயிர் வாழ்வோன்னு தெரியாம, ஹாயனைர்னா வருஷங்கள், எத்தனை வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகுபிகி அநேக வருஷங்கள் தெரியாது. எப்ப எத்தனை வருஷம் இருக்கு, 10 வருஷம் இருக்கா, 20 வருஷம் இருக்கா, இன்னும் உயிர் போறதுக்கு வந்து 25-30 வருஷம் இருக்கா, 100 வயசு வரைக்கும் வாழ்வனா இல்ல 110 வருஷம் வாழ்வனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கிற வருஷங்களால இகக்கிம்பவதி, இந்த உலகத்துல அது மாதிரி வாழ்ந்து என்ன ஆக போகுது? ஏன் அப்படின்னா அவனுக்கு கர்த்தவியமே இல்லையே. அவனுக்கு தான் கர்த்தவிய மோகம் இருக்கு. என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரவே இல்லை. அவன் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோட்ல இறங்குனா வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களாம் இந்த பூ வியாபாரம் இங்க இருக்கும், பால் வியாபாரம், இதெல்லாம் ஒரு 60-70 வயசுல எவ்வளவு அக்ரஸிவா இருக்காங்க தெரியுங்களா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல. 70 வயசு ஆகி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அடங்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும் இந்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆகும், அவங்களோட கடைசி காலம் என்ன ஆகும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சு காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கு அப்படின்னு படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் வைராக்கியம் வர்றது தெரியுங்களா? ஒதுங்கல, என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணல. பக்தி பண்ண 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 விவேகம் அதிகமாயிரும். பக்தியும் ஜபமும். கோயில்ல போறது கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயசானவங்களும் கோயில்ல போறாங்க, ரொம்ப அக்ரெசிவா சண்டை போடுறோம் அங்க போய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்ல போய் கூட பிசினஸ் பண்றவனா இருக்கான். சாமிகிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா அவனோட அனுகிரகத்தை கேட்காம எனக்கு இதை கூட அதை கூட அப்படின்னு பிராயச்சித்தமா கேட்டுட்டு இருக்கான். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுக்க வேண்டிய அந்த விவேக புத்தி அவனுக்கு வந்து அனுகிரகம் வரவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருஷங்களால இருந்து எனக்கு தெரியாம நிறைய வருஷங்கள் நான் வாழ்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவிய மோகத்துல இருக்கேன் அப்படின்னா, ஆலசியத்தில் இருக்க மோட்ச மார்க்கத்துல பிரமாதத்தை உடையவனா இருக்கேன் அப்படின்னா அதனால என்ன ஆக போகுது நமக்கு? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வரம் முகூர்த்தம் விதித்தம். விதித்தம் முகூர்த்தம். விதித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அறியப்பட்டது, நன்றா அறியப்பட்டாச்சு. இவ்வளவுதான் நான் இருக்க போறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் பிக்ஸ் ஆயாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தா என்ன பண்றது? வரம் முகூர்த்தம் விதித்தம் கடத்தே ஸ்ரேயசேயதா. எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் மார்க்கத்தை பத்தி தெரியுதோ, இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸை கொண்டு வரதுக்காக தான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கேன். கடைசி தாட், நம்ம இனிமே வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த கடைசி தாட்டுக்காக தான் ஒர்க் பண்ணணும். எதை எதை ஆசைப்பட்டு உயிரை விடுறோமோ அதை அதை அடைஞ்சிடும். அப்போ வந்து கடைசி தாட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி, சுலபம் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா அஜாமிலன் மாதிரி இருக்கேன். அஜாமிலன் வந்து பாத்தீங்கன்னா மகா பாதகங்கள்லாம் பண்ணா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நாராயண ஸ்மரணம் வந்துச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டை யோசிக்கணும். அநேக ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜாமிலன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பக்தி பண்ணியிருக்கான். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரை பத்தி பேசுறோம்ல, மகா ஸ்திரீலோலா இருந்தார், மகா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரத்னாகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்மீகி ஆகிறான் அப்படின்னா மகா பிளேடு பக்ரியா எல்லா கெட்ட காரியங்களும் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வால்மீகியா ஒருத்தர் மாறுறதும், அருணகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செயின்டா மாறுறதும், அஜாமிலன் கடைசி தாட்டு வந்து அவனுக்கு வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வரலங்க. பாப்பிகளுக்கு எல்லாம் நடக்காது. முந்தின ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அநேக ஈஸ்வர ஸ்மரணம் பக்தியும் எல்லாத்தையும் பண்ணதோட விளைவு இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் கடைசியில அஜாமிலனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அப்படியே இருந்துடலாம், கடைசியில பகவானோட தாட்டு வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வராது சாமி. நம்ம வேற, நமக்கெல்லாம் இன்னும் பக்தி பத்தாது, இன்னும் ஆசா பாசங்கள்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ரேயஸ் மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சவனுக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ரெண்டே முக்தி, ரெண்டு விஷயத்துக்கு தான் ட்ரை பண்ணணும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் ஏ நிர்குணம், இங்கேயே நல்ல அகம்ன்ற ஸ்புரணத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாணு ஸ்புரணத்திலேயே நின்று இங்கேயே ஜீவன் முக்தி. இல்லைன்னா பிளான் பி ஓங்காரத்தினால கடைசி தாட் ஓங்காரத்தை சொல்லி உயிரை விடுறது. 8வது சாப்டர், 6வது சாப்டர், 8வது சாப்டர், இது போலதான் வித்தியாசம். இங்கேயே பிரம்மானுபூதி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி. இந்த ரெண்டு தான் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரேயஸ் மார்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா விதித்தம் ஸ்ரேயசே யதா, எந்த காரணத்தினால ஸ்ரேயஸ் மார்க்கம் விதிக்கப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரம் முகூர்த்தம் கட்டத்தே, ஒரே ஒரு முகூர்த்த காலம், முகூர்த்தம்னு என்ன அர்த்தம், 48 நிமிஷம், 48 நிமிஷம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும் கடத்தே அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வரம். வரம் அப்படின்னா பெஸ்ட், இந்த உலகத்திலேயே அதுதான் சிறந்தது. தெரியாம என்னோட ஜீவனம் தெரியாம நம்ம மோட்ச மார்க்கத்துல இல்லாம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் மோட்ச மார்க்கம் தெரிஞ்சு தான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு ஒரு முகூர்த்தம் கிடைச்சாலும் கூட பெரிய வரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்ற. இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா சுவாமி? சொல்ற 13. கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வேயத்தாமிஹாயுஷः முகூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய கதவான் அபயம் ஹரிம். கட்வாங்கோ நாம ராஜர்ஷி ஞாத்வேயத்தாமிஹாயுஷः முகூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய கதவான் அபயம் ஹரிம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார் பரீட்சைத்துக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பரீட்சை நமக்கும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாதான் மனசு சாந்தம் ஆகுது. ஜி உங்களுக்கு மட்டும் இல்லை ஜி, இது மாதிரி உங்களோட கஷ்டப்பட்டவங்களாம் இருக்கான் அப்படின்னு, பரவாயில்ல நம்மளோட கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காமல இருக்கு அப்படின்னு மனசு தேரும், ஆசுவாசமாகும். பரீட்சைத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் தான் இருக்கு. அப்ப 7 நாள் இருக்கு அப்படின்னும் போது அவனை வந்து மனசமாதானப்படுத்தணும். ஐயோ எனக்கு 7 நாள்ல என்ன பண்ண முடியும்? ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்கும், 7 நாள்ல என்னங்க பண்ண முடியும்? மோட்சம் அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நமக்கும் இருக்குல்ல சுவாமி, என்கிட்ட நிறைய பேர் குழம்பு வயசாயிடுச்சு சுவாமி, கால் வலிக்குது, முட்டி கால் வலிக்குது, பேக் பெயின் இருக்கு, நீங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கன்றீங்க, தியானம் பண்றதுக்கு முடியல, ஒரே இடத்துல உட்கார முடியல, எதுவும் பண்ண முடியல, மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேகத்தை வச்சு சொல்றவங்க இருக்காங்க, என்கிட்ட பேசுறவங்க இருக்காங்க, ஸ்திரீ தேகம் சுவாமி, ஸ்திரீ தேகம் சுவாமி அப்படின்னு, வயசாயிடுச்சு சாமி, வயசாயிடுச்சு சாமி அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வயசானாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரணும், நம்மளாலையும் முடியும். அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்றாரு. கட்வாங்கோ நாம ராஜரிஷி. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இக்ஷ்வாகு குலத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்வாங்கன் அப்படின்னு ஒரு ராஜரிஷி, ராஜாவாவும் ரிஷியாவும் இருந்தவர் ராஜரிஷி. கட்வாங்கன்ற பேரை உடைய ராஜரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஞாத்வா இயத்தாம் இக ஆயுஷக. இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சொல்லியிருக்கு, தன்னுடைய இயத்தாம் ஆயுஷக ஞாத்வா, தனக்கு இவ்வளவு தான் ஆயுள் என்று அறிந்து கொண்டு. எப்படி அறிஞ்சார் சுவாமி அப்படின்னும் போது டீக்காக்காரன் சொல்றாங்க, ஒரு முறை வந்து கட்வாங்கனை வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. தேவாசுர சண்டை வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு, யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தேவாசுர யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கட்வாங்கன் என்ன பண்றாரு, தேவலோகத்துக்கு போறார். தேவலோகத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்காக அசுரர்களை எல்லாத்தையும் கொல்றார். கொன்னதுக்கு பிறகு ரொம்ப பிரீத்தி ஆயிட்டாங்க தேவர்கள். உங்களுக்கு ஏதாவது வரதானம் வேணா கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே கட்வாங்கன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய ஆயுள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட மாத்திரத்துல தேவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு முகூர்த்த காலம்தான் உங்களுக்கு ஆயுள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கட்வாங்கன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் இங்க சொல்லுது. கட்வாங்கோ நாம ராஜரிஷி ஞாத்வா அறிந்து கொண்டு, எதை அறிஞ்சுக்கிட்டு, இயத்தாம் இக ஆயுஷக. இயத்தாம் அப்படின்னா இவ்வளவுதான் ஆயுள், ஒரு முகூர்த்தம் தான் ஆயுள் எனக்கு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னா, முகூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய. தேவலோகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமானம், அதான் புஷ்பக விமானம் ஆச்சு, நினைச்ச மாத்திரத்துல கொண்டு வந்து இங்க விட்டுரும். ஒரே முகூர்த்தத்துக்குள்ளார என்ன பண்றாருன்னா வேகமா கங்கக்கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்றார். வந்து சேர்ந்த மாத்திரத்துல சர்வ முகூர்த்தாத் சர்வமுத்ஸ்ருஜ்ய, ஒரு முகூர்த்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விட வேண்டிய எல்லாத்தையும், பற்றுதல்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்குமே,
ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, பேர குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பெரிய ராஜ்யம் இருக்கும், பிரியமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், குதிரைகள் இருக்கும், நாய் இருக்கும், பூனை இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சக வயசுல நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வம் உத்ஸ்ருஜ்ய, சர்வத்தையும் ஒரு முகூர்த்த காலத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா விட்டுட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கதவான் அபயம் ஹரி, அபயமா இருக்கக்கூடிய ஹரியை, அபய பதவியா இருக்கக்கூடிய ஹரியை, அபயம் கொடுக்கிறவர் ஹரி மட்டும்தான். இல்லைன்னா சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறக்கணும். எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் பூஜாவா இருந்தாலும் சம்சாரம் தான், இந்திரனாவே இருந்தாலும் சம்சாரம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அபய பதவியா இருக்கக்கூடிய அபயத்தை தரக்கூடிய ஹரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாருன்னா கதவான் சென்றடைந்தார். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா கங்கை கரைக்கு வந்தார். வந்து ஈஸ்வரனோட தியானத்துல, ஹரியோட தியானத்துல உட்கார்ந்து இந்த பிராணனை விட்டு அந்த பிரம்மலோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்று அந்த ஹரியை, அபயத்தை, சாயுஜ்ய பதவியை அடைந்தார் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்ற, கம்பேர் பண்ற 14வது ஸ்லோகம். தவாப்யேதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதீஹி உபகல்பயதத் சர்வம் தாவத்யத் சாம்பராயிகம். தவாப்யேதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிஹி உபகல்பயதத் சர்வம் தவாத்யத் சாம்பராயிகம். ஆச்சாரிய சொல்றார், ஹே கௌரவ்ய, கௌரவ்யன்றது வந்து பாத்தீங்கன்னா குருவம்சத்துல பிறந்தவனே கௌரவ்ய. ஹே கௌரவ்ய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, குருவம்சத்துல பிறந்தவனே ஏ ராஜா பரீட்சித்தே, என்ன அப்படின்னா தவ அபி, உனக்கும் கூட, தவ அபி உனக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்தர்ஹி சப்தாகம் ஜீவிதாவதி. ஏத்தர்ஹினா இவ்வளவுதான், ஜீவித்தத்தோட அவதி, ஜீவிதாவதி அப்படின்னா இவ்வளவுதான் காலம் நீ வாழ்வாய் என்று எல்லையானது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டானது என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு காலம் அப்படின்னா சப்தாகம். அதனாலதான் வந்து பாகவத சப்தாகம் எல்லாமே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. பரீட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பாகவத சப்தாகம் சொல்லப்பட்டது. நான் பாக்குறேன் நிறைய சப்தாகம் பண்றவங்களுக்கு வைராகியம் வரல, ப்ரோக்ராம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வேற வேற பர்பஸுக்காக சப்தாகத்தை பண்ணீங்கன்னா என்ன வரணுமோ அது வரவே வராது, என்ன பண்ணணுமோ அது பண்ணவே மாட்டாங்க. ப்ரோக்ராம் ஊர் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தாகம் தான் பண்ணாரு, முக்தி அடைஞ்சிட்டாரு. இவர் ஏற்கனவே முக்தனா இருந்தார் பாருங்க. இவர் முக்தனா இருந்து ஒரு முறை தான் சொன்னார், முக்தி அடைய வேண்டியவன் ஒரு முறை கேட்டு முக்தி அடைஞ்சிட்டான் பூர்ண வைராக்கியத்தோட. சொல்ல வேண்டியவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரவச்சன கர்த்தா எல்லாம், ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு ப்ரோக்ராம் ஆஷாராம் பாபு, முராரி பாபு, நிறைய பாப்புக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கர்த்தவிய மோகம் என்ன பண்றதுன்னு தெரியல யாருக்கும். அப்ப நிறைய வாட்டி கேட்டாங்க. ஆனா இங்க சொல்றாரு சப்தாகம் ஜீவிதாவதிகி, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார காலம் 7 நாள் தான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் இருக்கு அப்படின்னு என்ன இருக்கு, நிச்சயம் செய்யப்பட்டதா இருக்கு. அதனால என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா தத் சர்வம் உபகல்பய, நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்கோ. என்ன எல்லாத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னா தாவது எத் சாம்பராயிக்கம், இந்த பாரலௌகிகம், இந்த உலகத்துக்கு மேல போய் சகுனம் அந்த ஈஸ்வரன் அடையக்கூடிய அந்த கிரமமுக்திக்கு என்ன சாதனம் இருக்கோ அது சாம்பராயிக்கம்னு பேர். சாம்பராயிக்கம்னு என்ன அர்த்தம், பாரலௌகிகம் சாதனம் சம்பாதைய. டீக்காக்காரர் சொல்றாரு பாரலௌகிகம்னா இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா உண்டோ அந்த காரியத்துக்கு பேரு சாம்பராயிக்கம்னு பேரு. அப்ப பரலோகத்துக்கு போகக்கூடிய சாதனம், எந்த சாதனம் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா தாவத்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தத் சர்வம் உபகல்பய. இப்ப என்ன பண்ணு பரீட்சித்து 7 நாள் இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. அதனால பிரம்மலோகத்துக்கு போய் சாயுஜ்ய பதவி, அந்த கிருஷ்ணனோட ஒன்னா இருக்கிற மகாவிஷ்ணுவோட நாராயணனான சாயுஜ்ய பதவி அடையறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த காரியத்தை தாவத்து முதல்ல நீ என்ன பண்ணு உபகல்பய, அப்படின்னா எல்லாத்தையும் சம்பாதனம் பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமாகுது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 நாள்ல என்ன பண்ணணுமோ பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். 7 நாள் இருக்கு. கட்டுவாங்கறதுக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம் தான் இருந்துச்சு. இப்ப உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கு. மெதுவா மெதுவா தியானத்துக்கு போய் சகுணத்தையும் அடைஞ்சு நிர்குணத்துக்கும் போக முடியும் உன்னால. அதனால வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன உண்டோ அந்த பாரலௌகிகம், லௌகிகம் சாதனம் இல்ல, பாரலௌகிகம், இதை கடந்து இருக்கக்கூடிய மோட்ச மார்க்கத்துக்கு ஸ்ரேயஸுக்கு என்ன உண்டோ அது எல்லாத்தையும் முதல்ல நீ என்ன பண்ண கல்பைய அப்படின்னா செய்து கொள்வாயாக சொல்லியாச்சு. அந்த காலேது புருஷ ஆகதே கத சாத்வசஹ சிந்த்யாத் அசங்கசஸ்திரேன ஸ்பிருகாம் தேகேனு ஏச்சதம். அந்த காலேது புருஷ ஆகதே கத சாத்வசஹ சிந்த்யாத் அசங்கசஸ்திரேன ஸ்பிருகாம் தேகேனு ஏச்சதம். ரொம்ப அருமையான என்ன பண்ணணும்? அந்த காலே ஆகதே புருஷா. அந்த காலம் அப்படின்னா கடைசி காலம் வந்தாச்சு. யாருக்கு தெரியும்? உபாசகனுக்கு மட்டும்தான், தீவிர உபாசகனுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு எப்போ ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு எப்போ இருந்துக்கிட்டு ஊர்ல இருக்க கண்டதையும் நினைச்சுக்கிட்டு ஃபேமிலியிலேயே மூழ்கி இருந்து பாலிடிக்ஸ் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் விஷய போகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாது வாரத்துக்கு ஒரு நாளோ ஏதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணிக்கிட்டு நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவ உபாசகன் விஷ்ணு உபாசகன் சொல்லிக்கிட்டு நல்லா திருக்குற்றம் அதெல்லாம் நல்ல உபாசகன் அப்படின்னா பிராண உபாசகன் அப்படின்னு அர்த்தம். ஓங்கார உபாசகன், பிராண உபாசகன், அதான் ஹிரண்ய கர்ப்ப உபாசனான்னு பேரு. ஹிரண்ய கர்ப்ப உபாசகனாவே என்ன அர்த்தம்? பிராண உபாசகன், ஓங்கார உபாசகன். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? பிராணன் தானே, ஈஸ்வரன் பிராணனா இருக்காருல்ல ஹிரண்ய கர்ப்பர். அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமோ அனுப்பிடுவார். சுவாமி உங்களுக்கு டைம் ஆச்சு, இந்த காலத்துல உங்களுக்கு மரணம் சம்பவிக்க போது, என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு மெமோ வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரியவங்கள்லாம் அழகா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏன்பா எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இது பண்ணீங்க அப்படின்னு கண்ணை மூடி உட்கார்ந்து நல்லா ஆசனத்துல உட்கார்ந்து தான் பண்ண வேண்டியதை ஈஸ்வர தியானத்தை தாட்டு கடைசி தாட்டு என்ன போகணுமோ அந்த தாட்டுல நிக்கிறதுக்கு என்ன முயற்சி உண்டோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் இங்க வந்து சொல்லுது, அந்த காலே து ஆகதே புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் வந்த பிறகு, கடைசி காலம் வந்த பிறகு என்ன பண்ணணும்? முதல் காரியம் என்ன பண்ணணும்? கத சாத்வசா, மரண பயத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுறணும். மரண பயம் கடைசியில விடுறது இல்லை, இப்பவே விட்டுறணும். மரணம் நிச்சயம், சாஸ்வதம், நமக்கு நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும். எல்லாத்தையும் பார்த்து 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 நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் இறந்து போகும், எல்லாரும். எனக்கும் சம்பவிக்கும், எப்ப சம்பவிக்கும் தெரியாது, எப்படி சம்பவிக்கும் தெரியாது. ஆனா நான் என்ன பண்ண போறேன்? பகவானை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? மிருத்யுவாவும் அவர் தான் இருக்க. வரப்போது பின்னாடி சொல்ல போறோம். பின்னாடி சொல்றார் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கடவா பல்லு இருக்குல்ல, கோரப்பல்லு, அது வந்து யமன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நம்மளை கடிப்பா? யமரூபத்துல இருந்துகிட்டு பகவான் தான் மரணத்தையும் கொடுக்க போற. யாரு கொடுக்க போறா? பகவான் தான் மரணத்தையும் கொடுக்க போற. அப்போ ஹரியவே சதா சிந்தனை பண்ணிட்டு இருக்கவனுக்கு என்ன பயம் வரப்போகுது? ஹரியோட போற. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் பண்ண போறாரு, என்ன பிரம்மலோகத்துக்கு கூட்டு போறார். அவரோடய நான் சாயுச்சியத்துல இருக்க போறேன். அதனால நான் இதுக்கு பயப்படணும்? இதோட ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ரொம்ப சூப்பர் ப்ரமோஷன் கிடைக்க போகுது எனக்கு. அப்ப எவனாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருந்து போறதுக்கு பயப்படுவானா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹரியோட நினைவுலயே இருக்கிறவனுக்கு, பகவானோட நினைவுலயே இருக்கிறவனுக்கு மரணம்ன்றது வரம். மரணம் என்னது? வரம். மரணம் வந்து பாத்தீங்கன்னா வரதான். இந்த வரமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பயம் போயிடும். போதும், இந்த சரீரம் போதும். மரவில் சோறு இருக்கிற இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோகம் வந்துகிட்டே இருக்கு. சனி இதை தாண்டி போகணும் எப்படியாவது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மரணத்தை கொடுப்பார் அப்படின்னு மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவனா இருப்பான். யாரு? ஈஸ்வர பக்தன். அப்ப அந்த கிருஷ்ண பக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்காது. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் சொல்லுது, கடைசி காலம் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோ நான் பயப்படாத. மெமோ வந்தோன ஐயோ உயிர் போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பயப்படாத. கத சாத்வசகன்றதுக்கு அர்த்தம் பயம் இல்லாதவனா இருந்துகிட்டு என்ன பண்ணணும்? பயம் இல்லாதவனா இருந்துகிட்டு சிந்தியாத் அசங்கசஸ்திரேன ஸ்பிருகாம் தேகே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருக்கக்கூடிய ஸ்பிருகாம், இந்த தேகத்துல ஒரு பற்றுதல் இருக்குமே,
இந்த தேகம் தேகம் தேகம்னு வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தையே ஆராதனை பண்ணிட்டு இருந்திருக்கோம்ல நிறைய வருஷங்களா. நான் நான் நினைச்சு நினைச்சு அப்ப இந்த தேகத்தில் இருக்கிற எல்லா பற்றுதல்களையும் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏச்ச தம் அணு எவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து வரக்கூடியவைகளா இருக்கோ. தேகத்தை பின்தொடர்ந்து என்ன சுவாமி, தேகம் யார்கிட்ட வந்துச்சு? அப்பா அம்மாட்ட இருந்து. இந்த தேகத்தை வச்சுதான் எனக்கு அப்பா எனக்கு அம்மான்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்பா அம்மா தான் இந்த தேகத்தை வச்சு வந்தது. அப்பா அம்மா அப்பா அம்மா வச்சுதான் இந்த தேகம் வந்திருக்கு. அப்புறம் இந்த தேகத்தோட அடுத்த சம்பந்தம் யாரு? மனைவி. அடுத்த சம்பந்தம் என்னது? எனக்கு பிள்ளை. அடுத்த சம்பந்தம் யாரு? என்னோட பேர குழந்தைங்க. இந்த தேகத்தை வச்சு யாரு? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய சொந்த பந்தங்கள். என்னோட தேகத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மாடு, பசுமாடு, இது மாதிரி அனிமல், பெட் அனிமல்ஸ், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை சார்ந்ததா இருக்கு. அப்போ முதல்ல இந்த தேகத்தில் இருக்கிற ஸ்பிருகான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிருகா அப்படின்னா ஆசை, பற்றுதல். அதையும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தோடு சம்பந்தமா உண்டானவைகள் எதெல்லாம் இருக்குமோ, அப்பா அம்மா, பேர குழந்தைங்க, மனைவி, மக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிருகம் இருக்கக்கூடிய ஸ்பிருகான்னு சொல்லக்கூடிய ஆசையை என்ன பண்ண அசங்க சஸ்திரேன சிந்தியாத். அசங்க சஸ்திரேன அப்படின்னா இது எல்லாம் போயிடும், நானும் போயிடுவேன், வாஸ்தவம் இல்லை, பகவான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு இப்போ படிச்சு கொடுக்குற எல்லாத்தையும் மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஈஷாவாசியத்துல வருது. கடைசி மந்திரம் வருது. எதை நினைவு கொள்ள வேண்டுமோ அந்த சமயம் வந்து விட்டது. மனமே கண்டதையும் ஸ்மரணம் பண்ணாத. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய். சாஸ்திரம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்க, டெய்லி பகவத்கீதை கேட்டிருக்க, உபனிஷத்து கேட்டிருக்க. இந்த சமயம் வந்துடுச்சு, நான் படித்தது எல்லாத்தையும் கொண்டு வரணும் ஞாபகத்துக்கு. யாரோட நினைவுலையும் வந்து உயிர் போயிடக்கூடாது, பகவானோட நினைவுலையே போகணும். ஓம ஜபமன்னு ஓங்காரத்தை சொல்லி 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 என்ன பண்ணு, ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதி. அந்த பரமபதத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஓம் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இந்த உயிரை வந்து பார்த்தீங்கன்னா விடணும். உனக்கு சமயம் வந்தாச்சு, அதனால வேற எல்லா விஷயங்கள்லையும் என்ன பண்ணு, பற்றுதல்களை விட்டுட்டு சிந்தியாத். சிந்தியாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்டு. எப்படி வெட்டணும் அப்படின்னா அசங்க சஸ்திரேன திடேன சித்துவா. கீதால 15வது சாப்டர்ல சொல்ற அசங்க சஸ்திரேன. சஸ்திரம் எது? வால் எது அப்படின்னா ஸ்வாட் எது அப்படின்னா அசங்கம். எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போயிடும், இந்த மொத்த ஜகத்தே போய் அப்படின்னு பகவான் மட்டும்தான் சத்தியம்னு பகவானோட நினைவுலேயே இருந்து உயிரை விட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சொல்லிட்டு நாளைக்கு வந்து 16வது ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் விட்டு போச்சு, நாளைக்கு பார்த்துட்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நான் யாரையாவது திட்டுறேன் அப்படின்னா எதுக்காக தான். மோகத்தில் இருக்காதீங்க, மோகத்தில் இருக்காதீங்க, வானப்பிரசத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம கடைசி தாட் வந்து எங்கேயாவது போவோம், எங்கேயாவது இருப்போம், எதையாவது நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இந்த லோக்கம் அப்படிதான், அநேக விஷயங்கள் இருக்குது. மெதுவாக பகவானோட சிந்தனையிலேருந்து என்ன பண்ணுவோம், லௌகிகமான தாட்டில் உயிர் போயிடும். அதனால வந்து ஒரு சமயத்தில் என்ன பண்ணணும், ஒரு ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு ஜீவனத்தை மெதுவாக மரணத்தை நோக்கி மெதுவாக மூவ் ஆகும். ஈஸ்வர ஸ்மரணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொழிய எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்கவுங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பறவை, ஒரு சின்ன பறவையும் குரங்குக்கும் இருக்கிற அறிவு கூட நமக்கு வர மாட்டேங்குது. பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க கற்றுக்குச்சு அப்படின்னா நீ போ அப்படின்னு இது பண்ணுது. அது தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கு. அப்பா அம்மா தாத்தா பாட்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா புறப்படுறதில்ல. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கெட்டுத்தனமாக என்ன பண்ணுறோம், எதை பண்ணணுன்ற கர்த்தவியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, பயம் இல்லை. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், யாருக்கும் பயம். பயம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்,
ஐயோ அடுத்த ஜென்மம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா, அடுத்த ஜென்மம் கண்ணுக்கு முன்னாடி தெரியல, சேஃப்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து மோகத்துல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் சொல்றார், கேட்கறத பரீட்சை. அப்ப என்ன பண்ணணும்ன்ற கன்க்ளூஷன் நமக்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த இது சொல்றது. கர்த்தவிய மோகம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்கி போயிடும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தெரியும்.